ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம் நம்முடைய பெருமானவர்கள் நாசிக்கு வெளியே மூச்சோடா தவவல்லபம் கொண்ட நமது தேவபிரானவர்கள் நமது ஜீவ ஆவி அறிவானது எழும்பி மீறி ஏறி பூரிப்பதற்காக நமக்கெல்லாம் ஆத்மசந்தி சந்த பிரசாத நவரச பிரேரணை அருந்த அருந்த கொடுத்து கொண்டே இருப்பதில் அந்த நவரசங்களில் சிருங்காரம், ஹாஸ்யம், கருணை, ரௌத்ரம் என்ற இந்த 4 ரசங்களை நாம் சென்ற சபைகளில் சுவைத்து மகிழ்ந்தோம். இன்று அடுத்து 5வது ரசமாகிய வீர ரசத்தை நாம் சுவைக்க இருக்கிறோம். நம்முடைய தெய்வம் அவர்கள் தங்களது இளமை காலத்திலேயே அவர்கள் பல வகையான ஒரு வீர விளையாட்டுகளில் தேர்ந்தவர்களாக அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய அந்த இளமை கால வரலாற்றை நாம தெரிஞ்சுக்கும் போது அதை நாம அறிந்து கொள்ளலாம். அவங்க பலவிதமான வீர விளையாட்டுகள்ல எப்படிலாம் சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்க வரலாறுல இருந்து நம்ம பார்ப்போம். நம்முடைய பெருமானவர்கள் அமராதிபராகிய எங்கள் இளங்குமார குபேரர் இளமை பருவம் வளர்வெய்தி வரும் காலத்தில் பல வகை திறன்களிலும் தேர்ச்சியுற்று சிறந்திருந்தார்கள். நீளம் தாண்டுதல், வார் விளையாட்டு, மற்போர், வழுக்கு மரம் ஏறுதல், தேங்காய் உடைத்தல், சிலம்பம் முதலியவற்றில் எவரும் நிகரில்லாத அளவு அவர்கள் தேர்ச்சி பெற்று விளங்கினார்கள். இந்த நீளம் தாண்டுதல் விளையாட்டுல அவங்க எப்படி தேர்ச்சி பெற்று விளங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எங்கள் இனிய நாயகர் 16 வயதிலேயே 24 அடி நீளம் தாண்டினார்கள். அதிலும் மிக அபாயகரமான விளையாட்டு கிணறு தாண்டுதல். கிணற்றை தாண்டும் முன் அதன் ஓரத்தில் ஒரு துணி அல்லது தலை துளையை அடையாளமாக போட்டு விடுவார்கள். பின்னர் சற்று தூரம் பின்னோக்கி சென்று ஓடி வந்து ஸ்டெப் எடுத்து ஒரே தாவலாக தாவி அப்புறம் போய் தாவி நிற்பார்களாம். இது மிக அபாயகரமான ஒரு விளையாட்டாக இருந்திருக்கிறது. சற்று தவறினாலும் கிணற்றினுள் விழுந்தோ அல்லது எதிர் சுவற்றில் மோதியோ மரணம் அடைய வேண்டியதுதான். ஒரு தடவை ஸ்டெப் எடுக்கும் போது ஓரத்தில் இருந்த கல் புரண்டு விட்டதாம். அதனால் வயிற்று பாகம் எதிர் சுவற்றில் மோதிவிடும் அபாயம் ஏற்பட்டதாம். நல்ல வேளையாக அந்த எதிர் திசையில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றவர்கள் ஓடி வந்து கைதாங்கி ஏந்தி காப்பாற்றினார்களாம். பந்தயம் கட்டி தாண்டும் பழக்கமும் உண்டு. எதிலும் இவர்கள் வெற்றி அடைவதைக் கண்ட உள்ளூர் இளைஞன் ஒருவன் பொறாமை கொண்டான். தக்க சமயத்தில் இவர்களை வீழ்த்தி விட வேண்டும் என்று திட்டமிட்டான். ஒரு நாள் எங்கள் நாயகத்தை நோக்கி, நம் பள்ளிவாசல் மாடியில் இருந்து அடுத்த மாடிக்கு தாவி விடுங்கள் பார்க்கலாம். இப்போ கிணத்தைத்தானே தாண்டுறீங்க, ஒரு மாடியில இருந்து இன்னொரு மாடிக்கு தாண்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை பிடித்த ஒரு நண்பன் சொன்னான் என்று சவால் விட்டான். அவனுடைய அந்த வஞ்சக எண்ணத்தை என் பெருமான் புரிந்து கொண்டார்கள். நீ தாண்டி விடு பார்க்கலாம் என்று எதிர் சவால் விட்டார்கள். அவன் தாண்டுகிறேன் பாருங்கள் என்று தாண்டினான். தவறி விழுந்து அவமானப்பட்டான். அப்போ இதுக்காக ஒரு சவால் விடுறானேங்கிறதுக்காக ரொம்ப அவங்க ஒரு முரண்டுத்தனமான காரியத்திலையும் ஈடுபடுறது இல்லை. அவங்க மிகுந்த சூதானம் உடையவர்களாகவே இருந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. மிகவும் சூதானமுடைய எங்கள் நாயகம் அவர்கள் இயலாது என்ற காரியத்தில் வீம்புக்காக இறங்க மாட்டார்கள். வீம்புக்காக இதுல எனக்கு பெருமை வரணுங்கிறக்கு அவங்களால முடியும் அப்படின்னா தான் அந்த காரியத்தை செய்வாங்களே தவிர ஒரு வீம்புக்காக அடுத்தவன் சவால் விட்டுட்டானேங்கிறதுக்காக அதை செய்ய மாட்டாங்க. இந்த நீளம் தாண்டும் திறனால் பயிற்சியால் பிற்காலத்தில் ஒரு பெரிய நன்மை விளைந்தது அவர்களுக்கு. அது பின்னால அவங்களுக்கு பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் வரும்போது இந்த இளமையில பெற்ற இந்த பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. அடுத்து பார் விளையாட்டு. சர்க்கஸ் சாகச வேலைகளை கண்ணுற்ற எங்கள் இளம் மாமணி செல்வர் இவற்றை கற்றுக்கொள்ள விரும்பினார்கள். அப்போ அவங்களுக்கு இளமையிலேயே எதையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் உடையவர்களாக இருந்தாங்க.
அதற்காக ஒரு வக்தாதுவிடம் சேர்ந்து பயிற்சி மேற்கொண்டார்கள். எவ்வி பாய்தல், அந்தரத்தில் கரணம் அடித்தல் போன்றவற்றில் மிக திறமையாக தேர்ச்சி பெற்றார்கள். ஒரு முறை அங்கர கரணம் அடிக்கும் போது தலை குப்புற வீழ்ந்து தரையில் தலை மோதிவிடும் அபாயம் ஏற்பட்டது. தலை தரையில் மோதாதிருப்பதற்காக எம்பெருமான் கைகளை தரையில் ஊன்றினார்கள். வலக்கர மணிக்கட்டு எதிர் திசையில் திரும்பிவிட்டது. உடனே வக்தாது இவர்களின் விரல்களில் கயிற்றை கட்டி இழுத்து படக்கென்று திருப்பி சரியாக அமைத்து விட்டார். இந்த பயிற்சியாலும் பிற்காலத்தே ஒரு பெரும் நன்மை விளைந்தது. இப்போ அவங்க இளமையில கற்ற அந்த கலைகள் எல்லாமே அவங்களுக்கு பிற்காலத்துல அவங்களுக்கு உதவுவதாகத்தான் இருந்தது. மற்போர், எம்பிரான் மற்போர் புரியவும் கற்றிருந்தார்கள். மற்போர் வல்லவர்கள் அக்காலத்தில் ஊர் ஊராக வந்து சவால் விட்டு பந்தயம் கட்டி ஜெயித்து செல்வது வழக்கமாக இருந்தது. அப்படி மற்போர் செய்யும் காலத்தில் ஜெயிக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டால் எதிராளியின் அங்கங்களை ஊனப்படுத்திவிடும் முறைகளும் இருந்தன. உள்ளூர் மல்லர்களையும் அயலூர் மல்லர்களையும் எதிர்கொண்டு மற்போர் புரிந்து வெற்றி கொண்டார்கள். ஒரு முறையும் அவர்கள் தோற்றதே இல்லை. தாங்களும் பிறரை ஊனப்படுத்தியதும் இல்லை. அதாவது வெற்றி பெற்றவங்க எதிராளியை ஊனப்படுத்திடுவாங்களாம். ஆனா தெய்வம் அவர்கள் அப்படி யாரையுமே ஊனப்படுத்தியவே இல்லை. பிறரும் தங்களை ஊனப்படுத்தி அவர்கள் ஊனப்படுத்த விடவில்லை. பிறரும் தங்களை ஊனப்படுத்தி விடாமல் தங்களை தற்காத்துக் கொள்வதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். பந்தய தொகையை வாங்காமல் விட்டுவிடுவதால் போட்டியாளர்கள் இவர்களின் பெருந்தன்மையை உணர்ந்து இவர்களிடம் மிகுந்த மரியாதை உடையவர்களாக இருந்தார்கள். ஒரு பந்தய தொகை வைத்துதான் அவங்க அந்த பந்தயத்துல ஈடுபட்டாங்க. அப்ப ஜெயிச்சா அந்த பந்தய தொகையை எதிராளிட்டு இருந்து வாங்கணுமே, அதை கூட பெருந்தன்மையா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை கூட அவங்க அந்த பந்தய தொகையை கூட வாங்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே நம்ம பெருமானவர்கள் மேல ஒரு பெரிய மரியாதையை வச்சிருந்தாங்க. அவங்களுடைய வீரத்தையும் அவங்களுடைய அந்த பெருந்தன்மையும் அவங்களுடைய அந்த சூதான தன்மையும் எல்லாத்தையும் பார்த்து எல்லாமே அவங்க மேல ஒரு பெரிய மரியாதையை வச்சிருந்தாங்க. வழுக்கு மரம் ஏறுதல், அந்த காலத்தில் ஊர்களில் திருவிழா நடைபெறும் சமயங்களில் வழுக்கு மரம் ஏறும் போட்டி ஒன்று வைப்பார்கள். ஒரு கம்பம் நட்டு அதன் உச்சியில் பரிசு பொருட்களை கட்டி விடுவார்கள். கம்பத்தில் விளக்கெண்ணெய் பூசி விடுவார்கள். போட்டியாளர்கள் தலையில் அம்மி அல்லது திருகை கற்களை கட்டி கொண்டு அந்த மரத்தின் மீது ஏற வேண்டும். போட்டியாளர் ஏறும்போது தண்ணீரை மரத்தின் மீது வீசி மேலும் வழுக்கும்படி செய்து ஏற ஒட்டாது இடைஞ்சல் செய்வார்கள். இது போன்ற போட்டிகளிலும் எம் பெருமான் வெற்றி வாகையே சூடியிருக்கிறார்கள். இந்த வழுக்கு மரத்துல எல்லாம் யாரும் ஏற முடியாது, அவ்வளவு இடைஞ்சல் செய்வாங்க. அந்த இடைஞ்சல்களை எல்லாம் மீறி அது மேல ஏறி அந்த மேல இருக்கிற பரிசு பொருளை எடுக்கணும். அதுலயுமே தெய்வம் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் தேங்காய் உடைத்தல். தேங்காய் உடைத்தல் என்பது ஒரு பந்தய விளையாட்டு. அதாவது 100 தேங்காய்களை 20 குத்தில் உடைத்தல். வரிசையா 100 தேங்காயை அடுக்கி வச்சுட்டு 20 குத்து குத்தி அவ்வளவு தேங்காயும் உடைக்கணும் அப்படின்ற ஒரு போட்டி. 10 குத்தில் உடைத்தல் என்றெல்லாம் பந்தயம் கட்டுவார்கள். குத்துக்கள் எண்ணிக்கை குறைய குறைய பந்தய தொகை அதிகமாகும். யாரு எண்ணிக்கை குறைவான குத்துக்கள்ல உடைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பந்தய தொகை அதிகமா கொடுப்பாங்களாம். அதன் முறையாவது 3 உப்பு கற்களை அடுப்பு கட்டியது போல வைத்து தேங்காயை உருளாமல் வைப்பார்கள். அந்த தேங்காய் மேல் 3 உப்பு கற்களை வைத்து அடுத்த தேங்காயை அதன் மேல் வைப்பார்கள். இப்படியாக கவனமாக 10 தேங்காய்களை அடுக்கி கையை முஷ்டி பிடித்து ஓங்கி குத்தினால் 10 தேங்காய்களும் நொறுங்கிவிடும். குத்தும் போது அடித்தேங்காயை குறிவைத்தே குத்துவார்களாம். 10 குத்தில் 100 தேங்காய்களை உடைத்து விடுவார்களாம். பந்தயத்தில் வென்றால் உடைந்த தேங்காய்களும் பந்தய தொகையும் போட்டியாளருக்கே சேர்ந்துவிடும். பெரும்பாலும் இது போன்ற போட்டிகளிலும் எம்பெருமான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உடைந்த தேங்காய்களை தின்பதற்காகவே ஒரு கூட்டம் இவர்கள் பின்னால் சுற்றி கொண்டே இருக்குமாம். அடுத்து சிலம்பம். தமிழகத்தின் தலை சிறந்த வீர விளையாட்டு இந்த சிலம்பம். அதில் குறவஞ்சி, கோட்டை பிள்ளைமார், துறையூர், சத்திரமனைக்கட்டு, துலுக்கவானம், பட்டாணி, மான் கொம்பு, சுருள் தட்டி வீச்சு, சந்தனம் வலிப்பு என்று எத்தனையோ பிரிவுகள் உள்ளன. இந்த சிலம்பாட்டத்தினோட வகைகள் இதெல்லாம். இத்தனை வகைகள்லையும் அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாங்களாம். எங்கள் இளஞ்செம்மல் அவர்கள் மேலே குறிப்பிட்ட ஒவ்வொன்றிலும்
தேர்ந்த வல்லாளர்களை கொண்டு பயிற்சி பெற்று அக்கலையில் வல்லவர்களாகவே திகழ்ந்தார்கள். மார்க்கம்பட்டியை அடுத்து தென்கிழக்காக மாம்பாறை ஜமீன் ஒன்று உள்ளது. அந்த ஜமீன்தார் இளைஞர். அவர் மட்டுமே எங்கள் நாயகருக்கு இணையாக ஜோடியாக விளையாடக்கூடியவராக இருந்தார். அவ்வப்போது ஜமீன்தார் மார்க்கம்பட்டிக்கு வந்து எங்கள் இனிய நாயகருடன் சிலம்பம் ஆடி செல்வது வழக்கமாக இருந்தது. சிலம்பம் விளையாடும் போது வெற்றி பெரும்பாலும் எங்கள் பிரான் பக்கமாகவே இருக்கும். இப்போ ஜமீன்தாரும் அவங்களும் அந்த சிலம்பம் விளையாடும் போது நம்ம பெருமானவர்கள் தான் ஜெயிப்பாங்களாம். ஆனாலும் வெற்றி அறிவிப்பு வரும் முன் எங்கள் இளஞ்செம்மல் விளையாட்டை நிறுத்திவிட்டு ஜமீன்தாருடன் கை குலுக்கி நன்றாக ஆடினீர்கள் என்று பாராட்டி விடுவார்கள். அப்போ அது இவங்கதான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் ஜமீன்தார் தோற்ற மாதிரி இருக்கக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக ஆட்டம் முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயே போதும் அப்படின்னு சொல்லி அவங்கள கை குலுக்கி நல்லா விளையாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அயலூரில் இருந்து வந்த ஒரு ஜமீன்தார் தோற்றுவிட்டார் என்ற கேவலம் அவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அவர்களின் கௌரவத்தை காப்பதில் இவர்கள் கவனமாக இருப்பார்கள். அப்போ ஒரு ஜமீன்தார் ஒரு விளையாட்டுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு, அவரை தோத்துட்டாருங்கிற ஒரு அவமான பெயர் அவருக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக அவங்க அந்த இளமை காலத்திலேயே இருந்திருக்கிறாங்க. ஜமீன்தாரும் இதை தெளிவாக உணர்ந்திருந்தார். நாம தோக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க இவ்வளவு பெருந்தன்மையோட நடந்துக்கிறாங்களே அப்படின்ற இவங்களோட குணம் அந்த ஜமீன்தாருக்கும் தெரிஞ்சு அவங்க நம்ம தெய்வம் அவர்கள் மேல அளவற்ற அன்பு கொண்டிருந்தாங்களாம். அதனால் எங்கள் இளஞ்செம்மலின் மீது அளவற்ற அன்பும் மிகுந்த மரியாதையும் நெருங்கிய நட்பும் உடையவர்களாக இருந்தார்கள். அப்போ தெய்வம் அவர்கள் அந்த இளமை காலத்திலேயே எப்படி ஒரு பெரிய வீர விளையாட்டுக்கள் எல்லாம் தேர்ச்சி பெற்று அவங்க விளங்கினாங்க அப்படிங்கிறத அவங்க இந்த விளையாட்டுக்கள்ல எல்லாம் எப்படி தேர்ச்சி பெற்றிருந்தாங்கன்னு பாக்குறது மூலமாக நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நம்ம தெய்வம் அவர்கள் இப்படி எல்லாம் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறத நம்முடைய தெய்வம் அவங்க மானியத்துல கூட நமக்கு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அதையும் பார்ப்போம். அவங்க எல்லா விளையாட்டுலையும் சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிறத மானியத்துல நமக்கு வளர்குழந்தை குமார பருவத்துல தெய்வம் அவர்கள் காட்டுறத நம்ம பார்க்கலாம். பரிசு பட்டம் பந்தாட்டம் மல்லாட்டமோ 22 அடி எட்டி எட்டுதல் அரிய கம்பம் கல் கட்டி நின்றேறுதல் அரிய கம்பம் கல் கட்டி நின்றேறுதல் பரிந்து எவ்வி பருங்கினர் தாண்டுதல் முதலாகிய ஒரு தனி மனத்துணிவு வீர விளையாட்டினை உடைய தீரகுபேரராகிய குமாரரை நாம் மதினே நிறுவி இவர்கள் யாவரென ஆராயும் இடத்து. அப்போ இவ்வளவு அவங்க ஒரு இளமை பருவ காலத்திலேயே அந்த வீர விளையாட்டினுடைய தீர குபேரராக விளங்கினவங்க இவங்க யாராக இருக்கலாம் அப்படின்னு ஆராயணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தீர்க்க தரிசனங்களா இவங்க இளமையிலேயே இப்படி வீரமுடையவர்களாக இருந்திருக்கிறாங்களே, இவங்க இளமை காலத்துல இவ்வளவு வீரமா இருந்தவங்க இவங்க யாராக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆராயும் இடத்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அதாவது இந்நெடுங்கடல் சூழப்பெற்ற பெரிய நிலப்பரப்பினுக்கு ஒரே மெய்வெளிச்சபைதான் இருக்கும் என்றும் அதன் எல்லை இடம் காலக்குறிப்பு சுயம்பு உன்னத நீதி நேர்மை வாய்மை அடையாளங்களும் வலிமையை யதார்த்த பிரத்யட்ச வழிபாடு நிச்சய நிரூபணை நடைமுறைகளும் எடுத்து காட்டிக் கொண்டிருப்பது போலவே இதுகாலம் இங்கே அந்நாள் எழுத்தின்படியே நிரூபக நிரூபணை தனியராக நின்று அதிஜய செயல் வலிமை எழிலேறி விளங்க காட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் ஆதலினாலே
இப்போ அவங்க ஒரு தனியராக நின்று அதிஜய செயல் வலிமை எழிலேறி காட்டி கொண்டிருக்கிறாங்களே, அப்படி பிற்காலத்துல இருக்கிறதுனாலதான் அங்கே குமார பருவ காலத்தினும் ஒரு தனி அதிசயல் வலிமை தீர விளையாட்டினை உடையவர்களாக நின்று விளங்கினார்கள் போலும். அப்போ பின்னாளில் மெய்வெளியில் ஒரு அதிசய செயல் வலிமை எழிலேறி விளங்க காட்டுகின்றவர்கள், அதை காட்டப் போகிறவர்கள் ஆதலினாலேதான் அந்த இளமை காலத்திலும் அவர்கள் அதிசயல் வலிமை தீர விளையாட்டினை உடையவர்களாக விளங்கி இருக்கிறார்கள் போலும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்களே, அது போல பின்னாளில் அவங்க இந்த மெய்மை நீதி பெருவழியில் அவர்கள் வெற்றி நடை போட போகிறார்கள் என்பதை அவர்களது இந்த வெற்றி வீர விளையாட்டு வல்லபம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்போ இந்த இவ்வளவு வீரமுடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ வீரம் அப்படின்னா இதுதான் வீரமா? இப்படி எல்லா விளையாட்டுக்கள்லையும் உயிரை பணையம் வச்சு விளையாடுற மாதிரி கிணறு தாண்டறது, மற்போர் புரியுறது, இதுதான் வீரமா அப்படின்னா வீரத்துக்கு இலக்கணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நாம பார்க்கணும். அதாவது வீரம்னா நம்மளை பார்த்து பயந்து போற ஒருத்தவங்களை வெற்றி பெறதை விட ஊரே பார்த்து பயப்படக்கூடிய ஒருத்தவங்க கூட நம்ம போராடி வெற்றி பெறது தானே உண்மையான வீரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் பெருமான் அவர்கள் வீரத்துக்கு ஒரு பாடல் சொல்றாங்க. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு வள்ளுவர் பெருமான் அவங்க நீ ஒரு முயலை கொல்ற ஒரு அம்பு எய்துற விட, ஒரு முயலை கொன்ற அம்பை விட, ஒரு முயல் மேல ஒரு அம்பை இது கொன்றுறோம், அந்த முயலும் செத்து போச்சு, இது வீரமா? ஒரு பெரிய யானை மேல நீ ஒரு வேலை வீசுற, அந்த யானை மேல அந்த வேல் குத்தி அந்த யானை பிழைச்சிருச்சு, சாகல, இங்கே இந்த முயல் செத்துச்சு, அப்படி பிழைச்சா கூட அந்த யானை மேல எய்தின வேல் தான் வீரமானது அப்படின்னு சொல்றாங்க. காண முயல் எய்த அம்பினில், முயலை நீ கொல்றதுக்காக எய்த அம்பை விட யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. யானைய பிழைக்க வச்ச வேலா கூட இருந்தாங்க, உங்களுடைய நோக்கம் உயர்வானதாக இருந்தது அல்லவா? யானைய கொல்லணும்னு நினைச்சு நீ ஒரு வேலை போட்டியே, அதுதான் வீரம். முயல், இந்த சின்ன முயல் எல்லாம் இந்த ஒரு சின்ன பிள்ளைய சொல்லுவாங்க, யாராவது சண்டை போட்டா போ 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 நீலாம் சின்ன பிள்ளை, நீ போயிட்டு உங்க வீட்டுல வேற யாராவது பெரியாள் இருந்தா வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சின்னவங்க கூட சண்டை போடுறது வீரமா? இல்ல யானை போல ஒரு பெரிய ஒன்றோட சண்டை போட்டு அது வீரமா? அப்படித்தான் நம்ம தெய்வம் அவர்கள் இந்த ஆரம்ப காலத்துல இந்த சின்ன சின்ன இந்த வீரங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு முயலோட சண்டை போட்ட மாதிரிதான் இருந்தது. பின்னால அவங்க அப்படி அந்த யானையவே வெல்லக்கூடிய அந்த வீரத்தை பெற்றவர்களாக அவங்க எப்படி விளங்கினாங்க அப்படின்னா, அந்த 1000 பலம் கொண்ட ஒரு யானைங்கிறது ஒரு 1000 ஆள்களை விட 1000 ஆளை விட பலமானதா இருக்கும். அது கூட போராடணும்னு நினைக்கிறோமே, அந்த நினைப்பே வீரம் பொருந்தியதாகத்தானே இருக்கும். ஒரு யானையை நம்ம உடல் பலத்தால வெல்லவே முடியாது. அது லேசா தும்பிக்கையை வச்சு அப்படி லேசா தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடும். ஆனா அதை வெல்லலாம். எதை கொண்டு? அறிவின் பலத்தை கொண்டு அதை வெல்லலாம். அப்போ இந்த அறிவின் வீரமும் நம்முடைய தெய்வம் அவர்களிடத்துல இளமையிலேயே இருந்தது. அந்த அறிவினை அவங்க மேலும் மேலும் அதை வீரமிக்க அறிவாக்க எண்ணி, அந்த ஒரு மரணம்ங்கிற ஒரு ஆபத்து வருது, அதுல இருந்து ஜெயிக்கணும், அதுக்கு ஒரு கலையை நாம கற்றுக்கணும், அந்த அறிவின் பலத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் கொண்டு ஒரு பக்கம் இந்த முயல்களோட போராடி இருந்தா கூட அந்த அறிவின் பலத்தையும் அவங்க பெறுவதற்காக அந்த கலையையும் கற்றுக்கொள்வதற்காக அவங்க போராடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அவங்களுடைய அந்த வரலாற்றை பார்க்கும்போது. அதுக்காக அவங்க எத்தனையோ போலி ஞானியர்கள்கிட்ட போய் யாராவது இதை கற்றுக் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாந்ததெல்லாம் அங்கேயும் அவங்களுடைய வீரத்தை நாம பாக்குறோம். அப்படிதான் அவங்க ஒரு தேடி அவங்க போகும்போது நம்முடைய பெருமானவர்கள்
எத்தனையோ சாமியார்கள்ட்ட போய் ஏமாந்த கதையெல்லாம் நாம பார்த்திருக்கிறோம். அதுல மதுரை வீராசாமின்னு ஒருத்தர் ஒரு பொய் சாமியார் நம்ம பெருமானவர்கள்ட்ட நான் வீராசாமிய காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கழுத்தளவு நீர்ல நிக்கணும், நின்று நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன், அதை ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நீங்க எத்தனை நாள்னாலும் அந்த வீராசாமி வர்ற வரைக்கும் அந்த தண்ணிக்குள்ளே நிக்கணும். அப்படி வீரமா நின்னீங்கன்னா ஒரு நாள் அந்த குதிரையின் மீது வீராசாமி உங்களுக்கு பிரசன்னம் தருவார் அப்படின்னு ஒரு புழுகு மூட்டையை எடுத்து அவுத்து விடுறாரு. நம் பெருமான் அவர்களும் யதார்த்த உள்ளமாக அதை நம்புறாங்க. நம்பி அந்த குளத்துல இறங்கி நிக்கிறாங்க. கால் மேலே தூக்கி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காலில் ஒரு கல்லை கட்டி கொண்டு அந்த தண்ணீரில் நின்று அவங்க சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தையும் ஜெபித்து கொண்டே நின்று கொண்டிருந்தாங்களாம். அப்போ உடல் பூரா பாசி படிஞ்சிருச்சு, உடல் எல்லாம் வெளுத்துருச்சு, தண்ணிக்குள்ளேயே நாள் பூரா நின்று உடம்பெல்லாம் வெளுத்து விட்டது. குளிரால் மேனி விரைக்கும் நிலை வந்தும் வைராக்கியமாக நின்றார்கள். அவன் குறிப்பிட்ட நாளும் வந்தது. நீ இத்தனை நாள் நிக்கணும்னு சொல்ல அத்தனை நாளும் வைராக்கியமா நின்றுக்கிறாங்க. அப்போ இவர் யாரும் அவ்வளவு வைராக்கியமா நிக்க மாட்டாங்க. அதனால நான் இந்த புழுகு சாமியார் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போயிட்டா, நீங்க நிக்கல அதனாலதான் பார்க்க முடியலன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா தெய்வம் அவர்கள்ட்ட அவர் அப்படி தப்பிக்க முடியல. அதனால அவர் தெய்வத்திட்ட மாட்டிக்கிட்டார். அப்போ அப்படி நிக்கிறத பார்த்து அவர் என்ன செய்யறாரு, அந்த படுசாம பொய்யன் குளக்கரை மணலில் இரு கைகளையும் குவித்து குதிரை குளம்படி போல அடையாளம் உண்டாக்குறான். ஒரு குதிரை காலடி பட்டா அந்த மணல்ல ஒரு அடையாளம் இருக்குமே, காலடி அடையாளம். இந்த குதிரை குழம்பு காலடி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அடையாளத்தை உண்டாக்கிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ தெய்வம் அவர்கள் அந்த மந்திர ஜபம் முடிந்ததும் அந்த மதுரை வீராசாமியை காணோமே என்று எங்கள் இளஞ்செம்மல் கரையேறி வந்தாங்க. அவங்க எவ்வளவு நாள் நிக்க சொன்னானோ அவ்வளவு நாள் நின்றுட்டு அந்த மந்திரத்தையும் முடிச்சுட்டு வெளியே பார்க்கும்போது, என்ன இந்த மந்திரத்தை முடிச்சுட்டு இத்தனை நாள் நின்றுட்டு வெளியே வந்தா வீராசாமி வருவாருன்னு சொன்னானே, காணுமே அப்படின்ட்டு அவரை பிடிச்சு கேக்குறாங்க. எங்கே மதுரை வீராசாமி குதிரையில் வருவார் என்று கூறினாயே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த சண்டாளன், இதோ பாருங்கள், இப்போதுதானே போனார் மதுரை வீராசாமி, உங்கள் பாவ கண்ணுக்கு தான் தெரியவில்லை. இப்பதான் போனாரு, நான் பார்த்தேன், உங்களுக்கு பாவ கண்ணா இருக்கிறதுனால தெரியல. இந்த பாருங்க குதிரை குளம்படி எல்லாம் இருக்கு, அவர் குதிரையில போன இந்த அடையாளம் எல்லாம் அந்த இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி இவன் செயற்கையா இவன் கைய வச்சு குதிரை குளம்படி அடையாளம் உண்டாக்குனானே அதை காட்டுறான். அப்போ சின்ன வயசில் நம்முடைய தெய்வம் அவர்கள் அந்த காடு மேடுகள்லயே திரும்பி விளையாண்டவங்க. அவங்களுக்கு குதிரை காலடி எப்படி இருக்கும், இயற்கையாக ஒரு குதிரை காலடி எப்படி இருக்கும், செயற்கையா ஒருத்தன் உண்டாக்குனா எப்படி இருக்கும்னு அது கூட அவங்க தெரியாம இருப்பாங்க. சின்ன வயதில் ஆடு மாடு நாய் நரி குதிரை போன்றவர்களின் குளம்படி போல் மணலில் பதித்து விளையாடியவர்கள் எங்கள் நாயகம் அவர்கள். அவன் ஏமாற்றி விட்டதை புரிந்து கொண்டு, இப்படித்தானே குதிரை வந்தது என்று தாங்களும் கைகளை குவித்து அது போல அடையாளம் விட்டு காட்டினார்கள். இந்த பாரு குதிரை போன அடையாளத்தை நீ காட்டுறியா, நானும் காட்டவா அப்படின்னு சொல்லி அவங்களும் கையில ஒரு அடையாளத்தை காட்டி, யாருடைய கண் பாவக்கண்ணடா என்று அடிக்க கை ஓங்கினார்கள். அவன் நடுநடுங்கி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஓடி மறைந்தான். அப்போ இந்த வீரத்தை கொண்டு அவங்க இந்த மெய்யையும் தேடிதான் அலைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு காளிய காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு சாமியார் வர்றார். இன்னொரு சாமியார் வந்தான். காட்டில் ஒரு மரத்தில் 12 கால் உரி ஒன்று கட்டி, உரின்னு சொல்லுவாங்க, அதுல வரிசையா அடுக்கடுக்கா இருக்கும், அதுல 12 அடுக்குகள் உள்ள ஒரு உரியை கட்டி அதில் தலைகீழாக நின்று அன்னபானம் இன்றி காளி மந்திரம் ஜபித்து கொண்டு தினம் உரியில் ஒவ்வொரு காலாக வெட்டி கொண்டே வந்தாள். கடைசி கால் வெட்டி கீழே விழும்போது காளி தாங்கிக் கொள்வாள் என்றான். 12 இது இருக்கும், நீ அதுல ஒன்னொன்னா ஒரு பிடியவா வெட்டிக்கிட்டே வரணும், தலைகீழா தொங்கிக்கிட்டு. அந்த 12வது பிடியை வெட்டும் போது மரத்துல இருந்து அந்த கயிற்றுல இருந்து கீழே விழுந்துருவாங்க. அப்படி விழும்போது காளி உங்களை பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாதகன் சொல்றார். அப்போ அதுக்கும் ஒரு மந்திரத்தையும் சொல்லி கொடுக்கிறார். தெய்வம் அவர்களும் அதன்படியே செய்தார்கள். மூர்க்கமான இளம்பருவம், கடைசி கால் மிஞ்சியது. அப்படி ஒவ்வொரு காலா வெட்டி வச்சாங்க. கடைசி கால் இன்னும் ஒரு கால் தான் இருக்கு. அப்போ இவன் இவங்க போயிருவாங்கன்னு நினைச்சா இவங்க இதையும் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு
அவன் வந்து இவங்க கீழே வந்தாங்கன்னா நம்மளை அடிக்காம விட மாட்டாங்கன்னு பயந்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போயிட்டான். கீழே விழுந்தா அவங்களுக்கு அடிபடாதபடிக்கு இலை தலைகளை எல்லாம் பரட்டி வச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். இவர்கள் கீழே விழுந்து எழுந்து காளியை காணாவிட்டால் நம் தலை தப்பாது என்று அஞ்சியவனாய் இலைகள் தலைகள் புற்கள் முதலியவற்றை அவர்கள் விழும் இடத்திற்கு நேராக மிதப்பாக போட்டுவிட்டு ஓடியே போய்விட்டான். 12வது உரிக்காலை வெட்டிவிட்டு எம்பிரான் கீழே விழுந்தார்கள். காளி வரவும் இல்லை, சாமியாரை காணவும் இல்லை. ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார்கள். அப்போ இது ஒரு சம்பவம். அவங்க வந்து அந்த வீர விளையாட்டுகளோட அந்த எப்படி வந்து ஒரு வள்ளுவர் பெருமான் வந்து முயலை எய்கிற அம்பை விட யானையை பிழைக்க செய்த அம்பு மேல்ன மாதிரி அந்த யானையையும் வெற்றி கொள்ளணுங்கிற நோக்கத்தோட அவங்க வந்து ரொம்ப முயற்சிப்பாடோட இருந்திருக்காங்கிறது நமக்கு தெரியுது. எருக்கம்பாலை கூட ஒருத்தர் குடிக்க சொல்லி அதையும் குடிச்சிருக்காங்க. எருக்கம்பாலை குறிப்பிட்ட அளவு குடித்தால் ஞானம் கிளம்பிவிடும் என்று ஒரு கொடிய சண்டாள பாதக சாமியார் சொன்னான். அது எருக்கம்பாலை குடிச்சா அப்படியே நாக்கு எல்லாம் வெந்து போயிடும். எங்கள் நாயகர் அதையும் நம்பி சரி நாக்கு வந்து அவங்க எதை பத்தியும் கவலைப்படல. அவங்களுடைய நோக்கமெல்லாம் அந்த மெய்யை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த கொடு மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டும். அது ஒண்ணுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து மெய்யை அறிஞ்சு கொள்றத ஒருத்தவங்க வந்து கொடுக்கறதா இருந்தா அதுக்காக உனக்கு இந்த உலக கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கிடணும். இந்த உலகத்துல உன்னை தலைகீழா கட்டி தொங்க போட்டு அடிச்சா கூட தாங்கிக்கோ இந்த மெய்யை கொடுக்கறதா இருந்தா. அப்போ நம்ம வந்து இந்த உலக கஷ்டங்களையே நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு அந்த மெய் கிடைக்கும் போது இந்த உலக கஷ்டங்கள் அதுக்கு முன்னால எதுவுமே இல்லை. அவங்க எந்த கஷ்டத்தையும் தாங்குறதுக்கு தயாரா இருந்தாங்க. அப்படிப்பட்ட வீரம் பொருந்தியவங்களாக அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த எருக்கம்பாலையும் எங்கள் நாயம் அவர்கள் அவன் சொன்னதை நம்பி அந்த எருக்கம் பூக்களை முதல்ல தின்று பழகி எருக்கம்பாலை சேகரித்து கொடுத்தாரு. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா பழக்குறாங்க. அந்த எருக்கம் பூவை மென்னு சாப்பிட்டு பார்த்து அதை பழக்கி அதுக்கப்புறம் எருக்கம்பாலையும் சேகரித்து குடித்தார்கள். இதனால் தொண்டையெல்லாம் புண்ணாகி வீங்கி பேச முடியாமல் அவஸ்தைப்பட்டார்கள். அப்போ இந்த ஞானத்துக்காக அவங்க வந்து எவ்வளவெல்லாம் அந்த இளமை பருவ காலத்துல அவங்க வந்து அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அப்படி நம்ம பெருமானவர்கள் வந்து இளமை காலத்துல இந்த மெய்யை அவங்க வந்து அந்த வேடிக்கை விளையாட்டுகள்ல மட்டும் வீரம் பொருந்தியவங்களாக இருந்ததோடு மட்டும் இல்லாம அவங்க வந்து இந்த மாதிரி மெய்யை தேடியும் அதுலயும் அவங்க வீரத்தோட செயல்பட்டு தான் அவங்க இருந்திருக்காங்க. அப்படி நம்முடைய பெருமானவர்களுடைய அந்த வீரம் தான் அவங்களுக்கு வந்து அந்த பெரிய யானையை வெல்லக்கூடிய அந்த கல்வியை தரக்கூடிய அந்த பெருமானவர்களிடம் அந்த பாட்டேர் பிரானவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. அவர்களுடைய அந்த வீரத்தை கண்டுதான் பாட்டேர் பிரானவர்கள் தாங்கள் சுமந்து வந்த அந்த பெரிய சுமையை தாங்கக்கூடிய தலை இந்த வீரம் பொருந்திய தலைதான் என்று கண்டுகொண்டு அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த அந்த சுமையை நம்முடைய பெருமானவர்களுடைய தலையின் மீது இறக்கி வைத்தார்கள். நம் பெருமானவர்களுடைய அந்த வீரத்தை கண்டுதான் இந்த வீரத்தலைதான் நாம் சுமந்து வந்த அந்த திரண்ட மெய்ப்பொருள் சுமையும் அதிகமான வெகுமதி சுமையையும் சுமப்பதற்குண்டான வீரம் பொருந்திய தலை என்று கண்டுகொண்டு அந்த தலையில் அந்த சுமையை நம்முடைய பாட்டேர் பிரானவர்கள் இறக்கி வச்சாங்க. எப்படி அவங்க அந்த பாட்டேர் பிரானவங்க வந்து நம்முடைய பெருமானவர்களுடைய வீரத்தை கண்டு அதுல எப்படி இறக்கி வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்ன காலத்திலே தென்பாண்டி நாட்டினிடத்தே உரையம் செய்து முடிவு காலமாகிய இறுதியின் தீர்ப்பு நடாத்தி தலையுகம் பிறப்பிக்க வர எழும்பி நிற்கும் இன்ன திருமேனியரிக்கே என விதிவழியெல்லாம் சங்காரம் செய்து மதிவழியே கனகவனம் கொண்டு வீசி குறிவைத்து விட பெற்றபடிக்கே
அந்த ஆதிமூல பழம்பண் ஆரமணி உண்டை பெட்டகத்தை தாண்டி சுமந்து வழி வழியாக வந்த அந்நாள் எழுத்தின் மன்னாவும் அந்த அரிய பெரிய திருவுள்ளத்தே ஆய்ந்தாய்ந்து வந்து முன்கூறு கண்ட பண்பூறு ஏற்ற உடல் எடுத்து வந்து நிற்கும் தலைக்கரம் இதுவேதான் என திட்டம் சமைந்து வேதங்களின் விதிவழி வழிவரும் தன்னகம் தேடி வரும் பாடேற்ற நன்னயன மன்னாவும் அந்த அரிய பெரிய திருவுள்ளத்தே முனைக்கூறின் கனிவேறி நின்று அங்கே பிரம்மோதே ரகசிய மூலப்பழம்பன் ஆரமணி உண்டை பெட்டகத்தை தங்களின் பெரிய தலை தாங்கி வழி வழி வந்ததை அந்த பெரிய ஆரமணி உண்டை பெட்டகத்தை அந்த சுமையை அந்த மதிச்சுமையை தாங்கி வந்தாங்களே அத அங்கே வீரம் கூரேறி முனைவு விளைவு இளம் முழு வலுவேற்ற தலைக்கேற்றுவான் வேண்டி துணிந்து விட்டதின் பொருட்டாய். அங்கே வீரம் கூரேறி நிற்கிறே ஒரு இளம் தலை முழு வலுவோட இந்த சுமையை சுமப்பதற்குண்டான வீரத்தோட ஒரு தலை நிக்கிறத பார்த்து அந்த தலைக்கு ஏற்றுவான் வேண்டி பாட்டை பெருமானவர்கள் துணிந்து விட்டார்கள். அப்போ பாட்டை பெருமானவர்கள் சுமந்து வந்த அந்த பெட்டகம் இறக்கி வைக்க சரியான தலை தேடி அலைந்து திரிந்தார்கள். அப்போது குமாரர் அவர்களுடைய தலைதான் அந்த வீரம் கூரேறி முனைவு விளைவு விளையக்கூடிய அந்த தலை. அது என்ன விளையக்கூடிய ஒரு தலையாக இருந்தது? அது நலம் விளையக்கூடிய ஒரு தலையாக இருந்தது. அதனால இந்த தலையில நாம கொண்டு வந்த அந்த முதலை விதைக்கலாம். இந்த தலைதான் ஒரு கழனியாக இருக்கிறது. இந்த எழில் பல கலைகள் அது அந்த பாடல் மாதிரி அந்த பாடல்ல நம்ம பார்ப்போம். எழில் பல கலைகள் இலகு செம்மாலரே எழு நிலை கூலவு வெண்மலையே பொழில்களை களனி நலவயல் விளைவே புலன்பழிங்கோழி கூல விளக்கே. எழில் பல கலைகள் எல்லாம் விளங்குகின்ற பொழில் தலை களனி பெருமானவர்களுடைய அந்த தலை வீரம் பொருந்திய ஒரு களனியாக ஒரு நிலமாக பாட்டை பிரான் அவர்கள் கொண்டு வந்த அந்த விதையை விதைக்கக்கூடிய ஒரு நிலமாக அது இருந்தது. அப்படி விதைச்சா அதுல நலன் பல விளையும், நலன் விளையக்கூடிய விளைவாக அது இருந்தது. எழில் எழும் ஜலீல துளப கோபூரமே ஏகன பூவதுவே நயனே விழியனதிரண்டும் தனிகை உன் பாதத்தில் விழுந்துறங்கிய சூக விளைவே. அப்படியாக நம்முடைய பெருமான் அவர்கள் அந்த பாட்டேர் பிரான் அவர்களுடைய பதத்தில் விழுந்து அது இவ்வளவு நாள் பாடுபட்ட அந்த தலை அது இதுதான் எழில் இறங்கக்கூடிய ஒரு தலை, இதுதான் பொழில் தலை களனி என்று அந்த வீரம் பொருந்திய தலையை பாட்டேர் பிரான் அவர்கள் கண்டுகொண்டு தாங்கள் கொண்டு வந்த அந்த சுமையை அந்த வீர தலையில் இறக்கி வைக்கிறதுக்காக பாட்டை பெருமான் அவர்கள் துணிந்து விட்டார்கள். ஏன் பாட்டை பிரான் அவர்கள் அந்த வீரத்தை எப்படி கண்டுக்கிட்டாங்க? ஏன்னா பாட்டை பிரான் அவர்களை கண்ட மாத்திரத்திலேயே அவங்களுடைய வீர செயல்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாட்டை பிரான் அவர்களுக்கு கண்டதுமே அவங்க என்ன பண்ணாங்க? பாட்டை பிரான் அவர்களை கண்ட அந்த மாத்திரத்திலேயே அவங்க கண்டதும் பெண்டு பிள்ளை கைவிட்டார், காதற் பிறப்பு தாய் தந்தை கைவிட்டார், ஊரை விட்டார், முன் உறவு விட்டார், ஊடும் பொருள் நிதி விட்டு எழுந்தார், விட்டு விட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டார். யாரு அப்படி விட்டது? வீர மனத்து இளவலர். அப்போ அந்த வீர மனம் இருக்கிறதுனாலதான் அவங்களால இதெல்லாம் விட முடிஞ்சது. எப்போ கண்ட உடனே, அந்த மாதவம் கொண்ட மலையை கண்ட உடனே மண்ணுடை பரப்பினுள்ளே மண்ணுடை பரப்பினுள்ளே
மதம் வளர்ந்தவங்கள் எல்லாம் திண்ணங்கொண்டிரண்டு மீறி செயல்மதி வலியும் கூட்டி எண்ணியே படைத்த மேனி எழும்பி நின்று எங்கும் காலம் மன்னிய தனிகை என்றோர் மரகத மலையை கண்டார். அப்போ இது வீரம் கொண்டு எழும்பி நின்ற அந்த காலத்துல அந்த மன்னிய தனிகை என்று ஒரு மலையை கண்டார். கண்டதும் என்ன செஞ்சாங்க? மாதவம் கொண்ட மலையை கண்டார், மலையை கண்டார். ஆதி மூல பழம் செடி விண்டார். அந்த மலையை கண்ட உடனே அந்த மலை செய்தி எல்லாம் சொல்லிருச்சு. அது கொண்டு வந்த சுமையை எல்லாம் இந்த தலையில இறக்கி வச்சிருச்சு. இறக்கி வச்ச உடனே காம்பீருந்தேம்போளி பூம்பு கண்டார், பூம்பு கண்டார். தாம்பரன் பெருந்தடமும் கண்டார். இதுவரைக்கும் எதை காணணும் தேடி தேடி இத்தனை பேர்கிட்ட போய் ஏமாந்து அலைஞ்சாங்களோ எல்லாத்தையும் கண்டார்கள். கண்டதும் பெண்டு பிள்ளை கைவிட்டார், பிள்ளைகை விட்டார். காதர் பீரப்பும் தாய் தந்தை விட்டார், ஊரை வீட்டார் முன்னூரவு வீட்டார், உறவு வீட்டார். உடும் பொருள் நீதி விட்டெழுந்தார், விட்டு வீட்டோம் என்ற எண்ணம் வீட்டார், எண்ணம் வீட்டார். வீரமனத்து இளவலரும். அப்போ அந்த விட்டு விட்டோம் என்ற எண்ணத்தை இத்தனை விட்டது யாரு? வீரமனத்து இளவலர். அந்த வீரம் இருந்ததுனாலதான் இவ்வளவும் அவங்களால செய்ய முடிஞ்சது. அப்போ இப்படியாக அந்த வீர மனத்து இளவலர் பாட்டை பிரான் அவர்களது சுமையை தாம் வாங்கி கொண்டு அதை அந்த பெட்டகத்தில் இருந்த அந்த பொக்கிஷத்தை தாம் வாங்கிக்கிட்டு தாம் பிடிச்சிருந்த பிடியையெல்லாம் விட்டுவிட்டு அந்த விட்டு விட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டு அதை என்ன செய்யறாங்க? இந்த பெட்டகத்தில் இருந்த பொக்கிஷத்தை எல்லாம் தாம் எப்படி இவ்வளவு நாள் தேடி அலைஞ்சோமே, கிடைக்காம இருந்த ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருச்சு. இது போலதானே இந்த உலக மக்கள் எல்லாரும் இருப்பாங்க, நம்மளை போலதானே இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த பொக்கிஷம் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த பொக்கிஷத்தை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் வழங்குவான் வேண்டி ஒரு மெய்க்கல்வி கலாசாலையை நிறுவனம் செய்து அதை எப்படி அந்த கலாசாலையை அவங்க வீரத்துடன் நடத்தி வந்தாங்க. அந்த மெய்க்கல்வி கலாசாலையிலையும் அவங்களுடைய வீரத்தை அவங்க எப்படி காட்டினாங்க, அந்த மெய்க்கல்வி கலாசாலையை எப்படி நடத்தினாங்க தெய்வம் அவர்கள். அரிக்கு முன்பின அவ்வளத்துக்கு அப்பாலாய் அகரச்சிற பீடத்து கோடாலங்கிருந்தம் பிறங்குவதற்கு இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென ஓர்வகை மூவகை ஐவகை எண்வகை பொறுப்பும் உள்ளத்துள் உரிமையுற மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் நவக்கிரக கோளறிவாளராகிய யதார்த்த ஒரு தேவகுரு இல்லாது கல்வி வீடுபதம் காண முடியாது. அப்போ இப்படி ஒரு தேவகுரு இல்லாம கல்வி வீடுபதம் காண முடியாது. அப்ப அந்த தேவகுருவாக பாட்டை பெருமான் அவர்கள் தெய்வம் அவர்களுக்கு கிடைச்சிட்டாங்க. அப்போ இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுமே. நம் தமிழ்நாட்டின் கண்ணே மெய்ப்பாளரி மெய்க்கல்விக்கு தேவபோதனாச்சாரியார் இல்லாத குறைவால் மங்கி போயிருந்த மெய்க்கல்வி கலாசாலை இதுகாலம் ஆசியா கண்டம் தமிழ் தொண்டமான் சீமையின் ஊரல் மலை சாரல் வனாந்திரத்திடை விளங்கும் மெய்வெளிச்சாலையில் மெய்க்கல்வி கலாசாலை உதய நெடுங்கொடி தூக்கி ஏற்ற பெற்றிருக்கின்றது. கொடி ஏற்றி உலகம் பூரா அறிவிக்கிற, கொடி ஏற்றுறது எதுக்காக? எல்லா உலகம் பூரா தெரிவிக்கிறதுக்காக. இப்படி ஒரு கல்வி இங்க இருக்கு, வாருங்கள் வாருங்கள் என்று வளைந்து நுடங்கி கூவுவதற்காக கொடியை ஏற்றி
அதை எப்படி நடத்தினாங்க? என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறம்பும் திறக்க செவ்வீடடைய வைப்பனவாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும் தடையற்ற முழு வீரத்தை உடையதே மெய்க்கல்வி. அப்ப மெய்க்கல்வி முழு வீரத்தை உடையது. அந்த முழு வீரத்தை உடைய மெய்க்கல்விய தெய்வம் அவங்க எப்படி நடத்தினாங்க? வீரம் அழிந்த வெற்றி தமிழிலேயே நடத்தினாங்க. அங்கேயும் அவங்க வீரம் தான். அவங்களுடைய தமிழ் வீரம் அழிந்த வெற்றி தமிழ். அந்த தமிழ் இந்த உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. இது போதனைக்குள் புகுதும் போது தடுமாறும் திகைப்பு தந்து தடுப்பனவாகிய அழியும் தொழிலாபர தன்மை தாகிய பொய்க்கல்வியின் முரண் திறனும் பொய்ச் செயல் பொய் எண்ணம் போலி ஞானம் சந்தேக பொது புலமையும் இவை போன்ற மணிவனைத்தும் மாறுபட கலைந்தெறி போதகம் இடையிடையே உலாவிக் கொண்டேறும். அந்த கல்வி சாலைக்கு வந்தா நீ இதுக்கு முன்னால உன் மண்டையில ஏற்றி வச்சிருந்திய பொய்க்கல்வி பொய்த்திறன் பொய்ச் செயல் போலி ஞானம் அதெல்லாம் கலைந்து எறிவாங்க. முதல்ல அதெல்லாம் கலைஞ்சு எரிஞ்சிட்டு இந்த எல்லாம் எதுல நடத்துறாங்க? இவை எல்லாமாகிய அனைத்தும் வீரம் அழிந்த வெற்றி தமிழிலேயே செழித்து வளரும். அப்போ அவங்களுடைய அந்த கல்வி நம்மளுக்கு அவங்க கற்பிக்கிற அந்த கல்வி வீரம் அழிந்த ஒரு வெற்றி தமிழ்ல நமக்கு அவங்க கொடுக்கிற கல்வியாக இருந்தது. இந்த கல்வி தமிழ்நாட்டுல மங்கி போயிருந்தது. அப்படி மங்கி போயிருந்த கல்விய தெய்வம் அவர்கள் அத எப்படி இருந்தது? ஆரம்ப காலத்துல இந்த கல்வி செழித்துதான் இருந்தது. நம்ம தமிழ்நாட்டுல இந்திய நாட்டுல நம்ம அதை கூட மானியத்துல நமக்கு சொல்லுவாங்க, மக்களுக்கு ஒழிக்க இயலாததாகி அந்த பிறவிப்பணி என்னும் அநியாய மரணத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு மெய்க்குறு பிரமானை தேடி அடைஞ்சுதான் நீ அந்த பூரண சுயராஜ்யம் என்னும் அழியாத இன்பத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு உத்தம சித்தி கொள்கை தான் இந்த தமிழ் தேசத்திலையும் இந்த இந்திய தேசத்திலையும் இருந்தது. அப்படி இருந்தது வர வர மங்கி போயிருச்சு. அப்படி மங்கி போயிருந்த காலத்துல நம்முடைய தெய்வம் அவர்கள் இந்த தமிழ் தொண்டமான் சீமை ஊரல் மலை சாரல் மனாந்திரத்தில் ஒரு உதய நெடுங்கொடி தூக்கி ஏற்றி அந்த மெய்க்கல்வி கலாசாலையை நிறுவி அங்க அவங்க என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க? இந்த என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும் முழு தீரத்தை உடைய அந்த வெற்றி கல்வியை கற்பித்துக் கொடுத்தாங்க. இவை யாவையும் எதுல கற்று தந்தாங்க? வீரம் அழிந்த வெற்றி தமிழிலேயே கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இந்த வெற்றி கல்வி யாருக்கெல்லாம் கிட்டும் அப்படின்னா, தீங்கற்ற ஒழுக்கமும் ஆர்வ சித்தமும் கொண்டு எது தடுத்தாலும் அந்த தடைகளை துணித்து எரிந்து விட்டு தேடுகின்ற ஒரு நன்னெறி மக்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். செத்தாலும் எது வந்தாலும் சரி செத்தாலும் சரி என்று ஒரு மன துணிவோடு நிற்கிற மக்களுக்கு தான் இது கிடைக்கும். அப்போ நம்ம தெய்வம் அவர்கள் இதுக்கு இந்த கல்வி சாலைக்கு என்ன பெயர் வச்சாங்க? இந்த மெய்க்கல்வி கலாசாலைக்கு அவங்க மெய்வழி அப்படின்ற ஒரு நாமத்தை வச்சாங்களே, அதுவே ஒரு பெரிய வீரமாகத்தானே இருக்கு. ஒரு எவ்விலே 7 உலகம் பாய உனக்கு சக்தி இருக்கா? இல்லை. யமனை கண்டு பயப்படுபவன் தானே நீ. உன்னை மாற்றி பிறப்பித்து 14 உலகத்திற்கும் அதிபனாக்கும் செயலே இங்குள்ளது. இந்த மெய்க்கல்வி கலாசாலையில என்ன செயல் இருக்கு? அந்த யானையை வெல்லக்கூடிய வீரம் தானே வீரம் சொன்னாங்க. அந்த யானை போல பெரிய ஒரு வீரம் மலிந்த ஒருத்தன் இருக்கானே யமன், அவனை வெல்லக்கூடிய ஒரு கல்வி இங்க உனக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதில் செத்தாலும் சரி என்று ஒரு மன துணிவோடு விழுகின்றவனை தப்பிக்கிறான். இந்த எல்லைக்கு மெய்வெளிச்சாலை என்று நாமம் தந்துள்ளோம். இந்த மெய்வெளிச்சாலை நாமம் தந்ததே ஒரு வீரம் தானே. இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் அப்ப நாங்கெல்லாம் போறது பொய் வழியான்னு கேட்கட்டுமே யாராவது. தெய்வ பக்தியுடையவர்கள் பெரிய படிப்பாளிகள் வியாக்கியான கர்த்தர்கள் இங்கு அப்பொழுது நாங்கள் போவது பொய் வழியா என்று கேட்கட்டும் என்றே இந்த நாமம் தந்துள்ளோம். ரோஷம் எம்மை அணுகி அப்படி கேட்கட்டும். அந்த முகத்திலாவது அவர்களுக்கு நம் மெய்யை அறிவிப்போம் என்பது எம் ஆசை. அப்போ உங்களுடைய ஆசை என்ன? அப்படி கேட்கட்டும். நாங்கெல்லாம் போறது பொய் வழியா, நீங்க மட்டும் மெய்வழின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்கட்டும். அவனை வெற்றி கொண்டோங்கிற எண்ணம் மட்டும் இல்லை அவங்களுக்கு. அப்படியாவது வரட்டும். அப்படி வரும்போதாவது அவனை பிடிச்சு இழுத்து வச்சு அவன் தலையில இந்த மெய்யை ஏற்றி விட மாட்டோமா? அப்படித்தான் அவங்களுடைய எண்ணம் இருந்தது. இந்த உலகத்துல வச்சு யமனுடைய வீரம்தான் பெரியது. உலகில் உள்ள சர்வ ஜீவராசிகளும் யமன் கை அடக்கம். அந்த யமன் எம் கை அடக்கம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா
அதுதான வீரத்துக்கெல்லாம் சிறந்த வீராதி வீரமாக இருக்க முடியும். இப்ப அந்த வீரம் கொண்டவங்களா தானே நம்ம தெய்வம் அவர்கள் அந்த வீர கல்வியைத்தானே நமக்கெல்லாம் போதிச்சாங்க. கண்ணுக்கு தெரியாத யமனை வாய் சொல்லவே பயப்பட்டால் அவனை சந்திக்கும் போது அவன் வல்லபம் என்னவா இருக்கும்? இந்த உலகத்தில் பலமான படைப்பு எது? யானை. அது 1000 ஆள் பலம் கொண்டதல்லவா? ஆம், அவ்வாறு பெருமிக பலம் கொண்ட யானையும் சர்வ உலகமும் அரசன் முதல் ஆண்டு வரை சர்வ ஜீவர்களும் அந்த மூர்க்கத்தடியன் ஆகிய யமனிடமே அடக்கம். யானை தான் பலம் கொண்டதுன்னு பார்த்தோம், அதை ஜெயிக்க முடியாது. யானையை பிழைக்க வைக்கிற மாதிரி ஒரு அம்பு எதுனா கூட அவன் வீரன் பார்த்தோம். ஆனா அந்த யானையையும் வெற்றி கொள்ளக்கூடிய, சர்வ உலகத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய, அரசன் முதல் ஆண்டி வரை உள்ள சர்வ ஜீவர்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மூர்க்கத்தடியன் இருக்கிறானே யமன், அந்த யமன் எமது கை அடக்கம். அப்ப இது எப்பேற்பட்ட வீராதி வீரமாக இருக்கணும். இந்த வீரத்தை தான் நம் தெய்வம் அவர்கள் கை கொண்டிருந்தாங்க. இந்த வீரத்தை தான், இந்த வீர கல்வியை தான் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட வீரம் மலிந்த அந்த வெற்றி கல்வியையும் எதுல தெய்வம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க? வீரமிக்க வெற்றி தமிழிலேயே கற்றுக் கொடுத்தாங்க. இந்த யமன் யாருக்குமே பயப்பட மாட்டானே, அவனை அஞ்சுவிக்கின்ற ஒரு கல்வி, அதுதானே வீரமாக இருக்க வேண்டும். யமன் யாரு? நீ வேற வழியில யமனை ஜெயிக்க முடியுமா? ரதகஜ துரக பதாதி என்று சொல்லப்பட்ட 4 வகை சைனியங்களை வச்சிருக்கிறேன், நான் ஒரு வல்ல அரசனா இருக்கிறேன், யமனே பயந்துருன்னு சொன்னா அவன் பயந்துருவானா? அரசனே ஆனாலும், அறிவுடைய மதிமந்திரியே ஆனாலும், இன்னும் எத்திர வல்லபம் படைத்த யாவரானாலும் பிறவிப்பிணி என்று சொல்லப்பட்ட அந்த மரண ஆபத்தை தடுக்க முடியாதே. அந்த யமன் யாருக்கும் அஞ்சுகிறவன் அல்லவே. அரசனை கண்டோ படைகளை கண்டோ அவன் அஞ்சுகிறவனா? எல்லாம் அவன் கைக்குள் அடக்கம். யமன் இவன் மீது கை போடுகிற அந்த எல்லையில் யாருடைய அறிவும், யாருடைய வல்லபமும், யாருடைய எந்த உதவியும் எட்டி தொட முடியாதே. அப்படிப்பட்ட எல்லையில் வெற்றி தரக்கூடிய ஒரு கல்வி, ஒரு வீரம் இருக்கே. அந்த பெரிய ஆபத்தை கொண்டு வருகின்ற அந்த யமனுடைய எல்லையில் அவனை தட்டி தூக்கி எறிந்து விட்டு மனிதனை விடுவித்து பரமபதத்திற்கு ஏற்றும் அரிய பெரிய வீரம்தான் பெரிய வீரம். அந்த வீரத்தை தான் நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கெல்லாம் கொடுத்தாங்க. இந்த வீரம் இந்த உலகத்துல வேற எங்க இருக்கா? யமனுடைய வீரம் தான் பெரிய வீரம். அதை ஜெயிக்கிற ஒரு வீரம் இந்த உலகத்துல வேற எங்க இருக்கான்னா வேற எங்கேயுமே இல்லை நம்ம தெய்வம் அவர்களை தவிர. அது ஒன்றே ஒன்றுதான். அந்த யமனுடைய வல்லபம் தான் உலகத்திலே சிறந்த வல்லபம். அந்த வல்லபத்தை மீறிய வல்லபத்துக்கு பேரு யதார்த்தம். அது இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை. இல்லை இல்லை அகிலத்தில்லாதது வல்ல வல்லப மீறிய யதார்த்தமுன் துள்ளது யாருக்கும் கிட்டாதது எல்லை மெய் வழி சாலை செய்வதே. இது இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாதது. இந்த மெய்வழிச்சாலை என்கின்ற ஒரு எல்லை தான் அதை செய்கிறது. அதை எப்படி செய்யறாங்க தெய்வம் அவர்கள்? யமபடர் அச்சம் என்னும் இருப்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்திலிருந்தும் பிடுங்கி எரியவல்ல எம்முடைய மெய்வழிச்சாலையின் ஏற்றமிகு கல்வியே தமிழாகும். அப்போ இந்த மெய்வழி சாலையில தெய்வம் அவர்கள் அந்த ஏற்றமிகு வீரமிக்க வெற்றி தமிழ் கொண்டு, அந்த வீரம் கொண்டு அந்த யமனுடைய பலத்தை முறியடிக்கிறாங்க. அதுதான் வீரத்திலும் எல்லா வீரத்திலையும் சிறந்த ஒரு வீரமாக இருக்கிறது. இந்த வீரம் யாருக்கு கிட்டும்? ஜாதி மான்களுக்கு தான் கிட்டும். அப்போ அந்த சாலை தமிழ் எப்படிப்பட்டதாக இருக்குது? எல்லா வேத மாமரைகளின் வட்டப்பூட்டையும் எட்டி திறக்கவல்ல திறவுகோலாக இருக்கிறது. அப்படியாக நம்முடைய தெய்வம் அவர்களுடைய அந்த சாலை தமிழ் யமபட ரத்தத்தை எவருடைய நெஞ்சகத்திலிருந்தும் பிடுங்கி எரிய வல்லக்கூடிய வீரமானதாக இருக்கிறது. மந்திர வாளாக இருக்கிறது. அது சாவாவர வாழ்வு தருகிறது. அது அமளி வல்லபம் மிகுந்த யமன் வல்லபத்தை முறியடிக்கிற நம்முடைய பெருமான் அவர்களது கை வாளாக மந்திர வாளாக இருக்கிறது. அது முடிவில்லா முத்தி நடனம் செய்து கொண்டிருக்கிறது இந்த மெய்வழிச்சாலை என்கின்ற எல்லையில். அந்த வீரம் அழிந்த வெற்றி தமிழை நமக்கு நாளும் தந்து கொண்டிருக்கிற அந்த வீராதி வீர பெருமான் அவர்களின் திருவடி போற்றி பணிந்து என்னுடைய முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி நம்ம பெருமானவர்களுடைய அந்த வீர ரசத்தை இன்று நாம் எல்லாம் பருகுவதற்கு
நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அளித்த அந்த வீர ரசத்தை எண்ணி எண்ணி மகிழ்ந்து என் முத்தி பெருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.